அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை, சித்திரை மாதத்தின் பஞ்சமி தேதி. 2 எண்ணிக்கையில் கிராம்புகள் இருந்தால் போதும், அபாரமான அதிசயத்தக்க வழியில் பணவரவை அது ஏற்படுத்தும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அன்னையை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு மந்திரம் கலந்த தாந்திரிக முறை. நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு அபாரமான பணவசியத்தை தரக்கூடிய ஒரு தாந்திரிகம். இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்க்கணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம். வராகி அன்னையை நம்ம நிசி தேவதைன்னு சொல்லுவோம், அதாவது இரவு நேர தேவதை. சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க இன்றைய தினம் மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 எண்ணிக்கையில கிராம்பு, அதாவது இதை லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். வீட்ல ஆல்ரெடி கிராம்பு நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய 2 கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்கார்ந்துக்கோங்க. ஈஸ்ட் ஆர் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல கூட நீங்க உட்காரலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க நீங்க விரிப்பு போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தாந்திரிகத்துல இந்த கிராம்பிற்கு ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்ததற்கு பிறகு வராகி அம்மனை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையாகவே எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் கிடைக்கணும்னு மனமுருகி நல்லா நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு 2 கிராம்புகளையும் உங்க வாயினுடைய வலது பக்கத்துல, கடைவாய் பல்லுக்கு பக்கத்துல நீங்க வச்சுக்கோங்க. வாயினுடைய வலது பக்கத்துல, ரைட் ஹேண்ட் சைடுல கடவாய் பல்லுக்கு பக்கத்துல 2 கிராம்புகளை நீங்க நல்லா ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதை கடிக்க கூடாதுங்க. பொதுவாக பல்வலி இருக்கும்போது கூட பார்த்தோம்னா நம்ம கிராம்புகளை வாயினுடைய ஓரத்துல ஒதுக்கி வைப்போம். அதே போல தாங்க செய்யணும். ரைட் ஹேண்ட் சைடுல வலது பக்கம் அந்த 2 கிராம்புகளையும் வைக்கணும். வராகி அன்னை கிட்ட நல்ல நீங்க மனமுருகி பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை வெறும் 10 நிமிடங்கள் 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஜபம் செய்தால் போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் வாராகியை நமக தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் வாராகியை நமக தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் வாராகியை நமக தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க இந்த மந்திரம். இதை 10 நிமிடங்களுக்கு நம்ம உச்சரிக்கணும். மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் வராகி அன்னை கிட்ட உங்களுக்கு உண்மையாகவே எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அது உடனே கிடைக்கணும்னு நல்லா நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு வாயில இருக்கக்கூடிய அந்த 2 கிராம்புகளையும் டஸ்ட்பின்ல நீங்க எடுத்து போட்டுருங்க. பிறகு ஒரு டம்ளர் தண்ணீரை நீங்க குடிச்சிருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான சக்திமிக்க தாந்திரிக முறையை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். நம்ம டிவைன் ரூட் சேனல்ல சில பிரத்யேகமான தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல சில பேர் நீங்க சொல்லியிருந்தீங்க, எங்களால ரெகுலரா மந்திரங்கள் பூஜைகள் செய்ய முடியாத நிலையில இருக்கும், அதனால எங்களுக்கும் பயன்படும் வகையில பயன்படுத்துவதற்கு மிகவுமே எளிமையான அதே நேரத்தில் உடனே பலனை கொடுக்கக்கூடிய தாந்திரிக பொருட்கள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அவர்களுக்காகவே பிரத்யேகமா உடனே பலனை தரக்கூடிய கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இது நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்ல, ஸ்டேஷனரி கடைகள்ல கிடைக்கக்கூடிய பிரேஸ்லெட் கிடையாதுங்க. 24 மணி நேரமும் சக்திகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான கிறிஸ்டல் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்ஸை நம்ம ஜஸ்ட் கையில அணிந்திருந்தாலே போதும், அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதற்கு எந்த விதமான பூஜைகளோ மந்திரங்களோ நம்ம செய்ய வேண்டாம். வாழ்க்கையின் அடிப்படையான சில தேவைகளுக்கான பிரேஸ்லெட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இவை அனைத்துமே தோஷம் இல்லாதது. அதனால எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் இதை அணிந்து கொள்ளலாம்.
போட்டுக்கலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த பிரேஸ்லெட்ஸை போட்டுக்கலாம். ஆண்கள் வலது கை ரைட் ஹேண்ட்ல தான் அணியணும், பெண்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அணியணும்னு கிடையாதுங்க. யார் வேணா எந்த கையில வேணாலுமே நம்ம போட்டுக்கலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமா இருந்தா கூட தீட்டு காலங்களில் கூட இந்த பிரேஸ்லெட்டை வேர் பண்ணிக்கலாம். குளிக்கும் நேரத்துல மட்டும் தாங்க இந்த பிரேஸ்லெட்ஸை நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்னா அதிகமா சோப்பு படக்கூடாது, அதுதாங்க காரணம். மற்றபடி அனைத்து நேரமும் இந்த பிரேஸ்லெட்ஸை நம்ம அணிந்திருந்தால் மட்டும் தாங்க அதற்கான பலன்களை கொடுக்கும். சில முக்கியமான பிரேஸ்லெட்ஸ் வகைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது மணி மேக்னெட் பிரேஸ்லெட். அதிரடியான அபாரமான பணவசியத்தை தரக்கூடியது. இந்த பிரேஸ்லெட்டை நம்ம கையில போட்டிருந்தாலே நம் கையில் எப்பவும் நிறைவாக பணம் இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதுல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்தும். நமக்கு வரக்கூடிய பணமும் வீட்டில் நிரந்தரமாக தங்கும். எதிர்பாராத வழிகளில் கூட பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களை உருவாக்கும். இதற்கான காரணங்கள் இதுல 6 வகையான கிறிஸ்டல்ஸ் நம்ம இணைத்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கிறோம். அமெத்திஸ்ட், டைகரை, பைரைட், சிட்ரைன், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ் மற்றும் கிரீன் அவென்ச்சுரின். இந்த 6 கிறிஸ்டல்ஸ் இணைந்து இருக்கிறதுனால தாங்க இத்தனை விதமான பலன்களை இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட் நமக்கு கொடுக்குது. இரண்டாவதாக நம்ம பார்ப்பது பல்வேறு பலன்களை உள்ளடக்கிய ட்ரிபிள் ப்ரொடக்ஷன் பிரேஸ்லெட். இதுல 3 விதமான கிறிஸ்டல்ஸை நம்ம இணைத்து கொடுக்கிறோம். டைகரை, ஆப்சிடியன் மற்றும் ஹெமடைட். முதல் முக்கியமான விஷயம், வாழ்க்கையில அடுத்த கட்டம் போக முடியாமல் நாங்க ஒரே இடத்துல இருக்கோம், எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் எங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்றவங்க இந்த பிரேஸ்லெட்டை அணிந்து பாருங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். அதே போல எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள், தடங்கல்களை நாங்க ஃபேஸ் பண்றோம், ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது முடியாமல் ரொம்ப இழுபறியா இருக்குன்னு சொல்றவங்க இந்த பிரேஸ்லெட்டை நம்ம அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் நமக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பலன், கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேட் லக், கெட்ட எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேற்றப்படும். சில பேர்லாம் நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் மனதிற்குள்ள நம்மை பற்றி பொறாமை எண்ணங்களை வெளிப்படுத்துவாங்க, மனசுக்குள்ளேயே நமக்கு சாபங்களையும் கொடுப்பாங்க. இது போன்ற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காதுங்க. இதை தாண்டி ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், சனி தோஷம் இருக்கிறவங்களும் இந்த பிரேஸ்லெட்டை நம்ம அணியும் போது நவகிரக தோஷங்கள் வெகுவாக குறையும். இது போல நிறைய பலன்களை உள்ளடக்கியது இந்த ட்ரிபிள் ப்ரொடக்ஷன் பிரேஸ்லெட். மூன்றாவதாக நம்ம பார்ப்பது நாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி காட்டக்கூடிய அப்படைட் பிரேஸ்லெட். இந்த அப்படைட் கிறிஸ்டல் மிக மிக சக்தி உடையது. நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த அப்படைட் கிறிஸ்டலுக்கு இருக்குங்க. மேலும் இந்த பிரேஸ்லெட் பார்ப்பதற்கும் ரொம்ப அழகா இருக்கும். கையில வேர் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு ரிச்சான அழகான லுக் நமக்கு கிடைக்கும். இந்த பிரேஸ்லெட்டை ஜஸ்ட் நம்ம கையில போட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயம் நடக்கணுமோ, நம்முடைய கோரிக்கைகள், ஆசைகள் எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நம்ம எந்த அளவிற்கு சந்தோஷமா இருப்போம், அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான உணர்வுகளை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் நம்ம வெளியிடணும். அப்படி நாம் செய்யும் போது நம்முடைய அந்த குறிக்கோள் மிக விரைவாக அதிசயத்தக்க வழியில நிறைவேறும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, சொந்தமாக நீங்க வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கும் போது உண்மையாகவே உங்களுடைய அந்த கனவு இல்லத்தை நீங்க வாங்கிட்டீங்க அல்லது கட்டி முடிச்சிட்டீங்க, இப்ப நீங்க கிரக பிரவேசத்திற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா ஆனந்த கண்ணீருடன் மகிழ்ச்சியா அந்த வேலைகளை பார்ப்பீங்களோ அந்த உணர்வுகளை கற்பனையா தத்ரூபமா நீங்க கொண்டு வாங்க. அதை நினைக்கும் போது உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு மெய் மறந்து உண்மையா நீங்க ஃபீல் பண்ணணும். தினமும் இது போல ஒரு 15 நிமிடங்கள் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில நிறைவேறும். இப்ப நம்ம பார்த்தது ஒரு உதாரணம் தாங்க. உங்களுடைய தேவை அல்லது ஆசைகள் எதுவோ அதற்காக இந்த பிரேஸ்லெட்டை இப்படி நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்த்த இந்த பிரேஸ்லெட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.